சென்னை திருவிக நகர் கன்னிகாபுரத்தில் 44.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள குடிநீர் திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக தமிழக அரசு சுமார் 4500 கோடியை ஒதுக்கியிருக்கிறது. இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெறும் பல்வேறு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவ்வப்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் வடசென்னைக்கு உட்பட்ட திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கன்னிகாபுரம் விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த கன்னிகாபுரம் விளையாட்டு மைதானம் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விளையாட்டு மைதானம் மேம்பாட்டு பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலாவதாக நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியம் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரியம் சார்பில் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா CGTMS திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செய்து இப்பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பதையும் அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்தார். அதே போல தமிழ்நாடு விளையாட்டு வசதி மேம்பாட்டு வாரியம் சார்பிலையும் குடிநீர் மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து பல்வேறு பணிகள் குறித்த விவரங்களையும் இப்போது நேரில் கேட்டறிந்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.